ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு சூப்பரான பாருங்கள் கத்திரிக்காய் மசாலா கறியும் அதுக்கப்புறமா கோஸ் பருப்பு உசிலி தான் செஞ்சுருக்கேன். ரெண்டுத்துக்கும் செம்ம காம்பினேஷன். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு பூண்டு சேர்த்துக்கிறேன், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 5-6 மிளகாவும் ஒரு 10 பல் பூண்டும் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயமும் சேர்த்துருக்கேன், சின்ன வெங்காயம். அதுக்கப்புறமா அதிலே பாருங்கள் கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த தக்காளியும் அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காய் சின்ன சின்னதாக வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சு வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போது குழம்புக்கு ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும், அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன், நல்லா வாசனையாக இருக்கும். 2 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சாஃப்டாக வதக்கிக்கலாம். நிறம் மாறுற வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ பாருங்கள் வதங்கிடுச்சு. இப்போது இந்த வரி கத்திரிக்காவை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வரி கத்திரிக்காவை அதில் போட்டுட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், அது கலர் சேஞ்ச் ஆகி சுருங்கி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ அதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். மிளகாத்தூள் சேர்த்துட்டு கலரி விட்டுருங்க அந்த எண்ணெயில். அதுக்கப்புறமா அது கூடவே மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நம்ம வதக்கி அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலா எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே மசாலாவை போட்டுட்டு ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு குழம்புக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாகவே நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணியை நிறைய ஊற்றியாச்சு. எனக்கு கத்திரிக்காயெல்லாம் வேகணும், மசாலாலாம் நல்லா வேகணும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தேன், அந்த புளியை ஊற்றிக்கலாம். கொதிச்சதுக்கப்புறமா புளி ஊற்றுங்க, இல்லைன்னா காயில் புளி சேர்ந்துடும். இப்போது உப்பு பத்தலை, எனக்கு உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் உப்பு எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா இதை கலரி விட்டுட்டு மறுபடியும் கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதை ஒரு அடுப்புல கொதிக்கட்டும். நம்ம இன்னொரு பக்கம் பருப்பு உசிலி செஞ்சிடலாம். இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூனு. நல்லா இது பொரியட்டும். இப்போ பொரியிற ஸ்டேஜில் 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கிறேன். அதே மாதிரி 2 பச்சை மிளகாவும் கீரி போட்டுக்கிறேன். இது மட்டும்தான் நம்ம காரத்துக்கு சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா மிளகா பொடியோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் மட்டும்தான் இது காரத்துக்கு எடுக்கும். அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கோஸ் இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த கோஸை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். கோஸ் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடலாம் ஒரு நிமிஷம். அதுக்கப்புறமா நான் பாருங்கள் சிறுபருப்பு ஒரு 1/4 கப்பு நான் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே. அந்த பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக துவரம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் ஊற வச்சு. நான் இன்றைக்கி சிறுபருப்பு சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கல்யாண வீட்டிலலாம் கூட நம்ம இலையில
பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு பொரியல் ரெசிபி தான் இது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம், கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. பட் நான் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் சேர்க்குறேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அந்த மஞ்சள் பொடி உப்பு எல்லாத்துலேயுமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஒரு ஸ்பூனு தண்ணியை மட்டும் தெளித்து விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு நல்லா இந்த மாதிரி ட்ரையாக வேக வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேங்காய் திருவி போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் வேகணுன்ட்டு இல்லை, ஏன்னா எல்லாமே சாஃப்டாக வேகக்கூடிய காய் தான். பருப்பும் வந்து ஊற வச்சதுனால 2 நிமிஷத்தில் வெந்துடுச்சு. நான் தண்ணியே ஊற்றலை, ஒரே ஒரு ஸ்பூன் தெளித்து விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். சூப்பரான நம்மளுக்கு இப்போது கோஸு பருப்பு உசிலி ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்புக்கும் இந்த பொரியலுக்கும் செம்ம காம்பினேஷன். இப்போது குழம்பும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவிட்டு, ஆல்ரெடி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன், கொத்தமல்லி தூவிட்டு இப்போ கலரி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.